வெல்கம் டு மல்லிகா பத்நாத் வீட்டு சமையல். போலி அப்படிங்கிறப்போ நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் இல்லை, நிறைய நுணுக்கங்கள் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணுங்க. அந்த நுணுக்கங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாக்கா யார் வேணா ரொம்ப சுலபமா, ரொம்ப நல்லா, ரொம்ப சாஃப்டா போலி பண்ண முடியும். நான் நிறைய போலி வெரைட்டி செஞ்சு காமிச்சிருக்கேன். இப்போ நான் செஞ்சு காமிக்க போறது தேங்காய் போலி. தேங்காய் போலி கூட நம்ம மெல்லிசாவும் பண்ண முடியுங்க. எப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. நான் சொல்ற ஒவ்வொரு டிப்ஸும் நீங்க கவனமா ஃபர்ஸ்ட்ல இருந்து கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா யார் வேணா எக்ஸ்பர்ட்டா ஆக முடியும். அந்த அளவுக்கு போலி ரொம்ப நல்லா வரும். நம்ம செய்யற பதத்துல எல்லா நுணுக்கங்களையும் நான் உங்களுக்கு எல்லா சீக்ரெட்டும் நான் ட்ரையல் அண்ட் எரர்ல கத்துக்கிட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். பண்டிகை நாட்கள் வரப்ப எந்த பண்டிகைக்கு வேணாலும் இந்த கோகோனட் போலி, தேங்காய் போலி பண்ணலாம். ரொம்ப டேஸ்டியா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. தேவையான இன்கிரீடியன்ஸ் இங்கே எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க. தேங்காய் போலி செய்யறதுக்கு மேல் மாவு தயாரிக்கிறதுக்கு இங்கே சிரோட்டி ரவை எடுத்து வச்சிருக்கேங்க. 1 கப் அளவு. அதுக்கு 1 டீஸ்பூன் நெய், 1 சிட்டிகை உப்பு தேவை. தேவையான தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் மாவை நல்லா பதமாக பிசையணும். மேல் மாவு பிசைறதுக்கு சிரோட்டி ரவை போட்டிருக்கேங்க. அதில் 1 டீஸ்பூன் நெய்யும் 1 சிட்டிகை உப்பு போட்டிருக்கேன். முதல்ல இது கை விரல்களை நல்லா பிசறி விட்டணும். நல்லா ஒன்று சேர்ந்ததுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்து நல்லா தளரும் மாவு மாதிரி பிசையணும். நல்லா ரொம்ப கெட்டியாக பிசையக்கூடாது, அதே நேரம் ரொம்ப தளர பிசையக்கூடாதுங்க. பதமாக மாவு பிசையணும். நெய் இதில் நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் ஆன பிறகு இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் சிரோட்டி ரவை இல்லைன்னா மைதா மாவு யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணாலும் வரும். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி இந்த அளவுக்கு இது பண்ண பிறகு கலந்த பிறகு இனிமேல் தண்ணி சேர்க்க வேண்டாம். இது நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா பிசையணும். மாவு அடித்து பிசையணும். இது நெகிழும் தன்மை இருக்கிற மாவு மாதிரி ஆகிற அளவுக்கு பிசையணும். கிட்டத்தட்ட ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் பிசையணும். மாவு பிசைகிறப்போ நல்லா அழுத்தி பிசையணும். அதாவது நல்லா பஞ்ச் பண்ணணும், அப்புறம் பிசையணும். பஞ்ச் பண்ணணும், பிசையணும். அப்படி பண்ணுறப்போ மாவு சுலபமாக நெகிழும் தன்மை இருக்கிற மாவாக மாறும். இப்படி நல்லா தேய்ச்சி பிசையணும். இந்த மாதிரி பிசைஞ்சாக்கா தான் நம்மளுக்கு போலி மெல்லிசாக இடம் வருங்க. மாவு பதமாக இருக்கணும், அதே நேரம் நல்லா நெகிழும் தன்மை இருக்கிறதா மாறணும். இருக்கிற குளூட்டன் நல்லா அந்த செல்கள் ஒன்று பசத்தன்மை சேர்ந்து நல்லா வரணும் மாவு. அந்த அளவுக்கு பிசையணும். மாவு நல்லா பிசைஞ்ச பிறகு இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தை எடுத்துகிட்டு கொஞ்சமாக மேலே எண்ணெய் விட்டுட்டு அதை எண்ணெயில் நல்லா டச் ஆகிற மாதிரி பார்த்து கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. கிட்டத்தட்ட ஒரு 1/4 கப் அளவுக்கு எண்ணெய் விடலாங்க. அதுக்கப்புறம் மூடி வச்சுருங்க. அரை மணி நேரம் கழிச்சிட்டு அதை திறந்துட்டு நல்லா பிசைஞ்சிடணும். அப்போ தான் நல்லா மாவு பதமாக இருக்கும். தேங்காய் போலி பூரணம் பண்ணுறதுக்காக தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் அங்கே எடுத்து வச்சுருக்காங்க. இப்போ என்ன அளவுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். 1 கப்பு தேங்காய் துருவல், அதுக்கு 1/2 கப் வெல்லம் நல்லா லேசாக சீவி வச்சுருக்கேன். 1/2 டீஸ்பூன் பொட்டுக்கடலை மாவு, 1 டீஸ்பூன் ரவை இல்லைன்னா பச்சரிசி ஊற வச்சதை சேர்க்கலாம். கொஞ்சமாக ஏலக்காய் தூள். இதெல்லாம் உள்ளே வைக்கிற பூரணத்துக்கு, தேங்காய் பூரணத்துக்கு தேவையான பொருட்கள். பூரணம் செய்யறதுக்கு தேங்காயை துருவுறப்போ நல்ல ஒயிட் போர்ஷன் மட்டும் இருக்கிற மாதிரி துருவணுங்க. ப்ரௌன் போர்ஷன் இல்லாத மாதிரியே எடுத்துக்கணும். இப்போ இதோட வெள்ளை துருவல் சேர்த்துக்கோங்க. கட்டி இல்லாமல் கொஞ்சம் மெல்லிசாக துருவிக்கணும். கொஞ்சமாக ரவை வச்சுருக்கேன். அதாவது நான் போலிக்கு மேலே மாவு எடுத்துருக்கேன் இல்லையா, அந்த சிரோட்டி ரவையை வச்சுருக்கேன். இல்லைன்னா நம்ம ரெகுலர் ரவை 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். கொஞ்சமாக ஏலக்காய் தூள். இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டுட்டு தண்ணி சேர்க்காமல் அப்படியே கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து தண்ணி சேர்க்காம இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சி எடுத்துட்டாங்க. இப்போ இதை நம்ம ஒரு வானலியாவது நான்ஸ்டிக் பேன்லையாவது புரட்டி எடுக்கணும். எந்த விதமாகவும் நெய் சேர்க்கக்கூடாதுங்க, அப்படியே தான் புரட்டி எடுக்கணும். வெங்காய பூரணத்துக்காக அரைச்ச விழுது இப்போ இதில் போட்டிருக்கேங்க. எந்த விதமாகவும் அதிகப்படியான தண்ணி சேர்க்கல. ஆனால் இதுலேயே நம்ம நாட்டு சர்க்கரை போட்டிருக்கிறதுனால இது நம்ம கரைஞ்சி திரும்ப கொஞ்சம் திக்காகும். திக்காகிறதுக்கு நம்ம ரவை போட்டிருக்கோம். கொஞ்சம் நல்லா புரட்டி எடுத்துலாம். வேறு நெய் வேறு எதுவுமே தேவையில்லைங்க. இதில் இருக்கிற ஃபேட் கண்டென்ட்டே போதுமானது. வெங்காயோடைய பச்சை வாடை நீங்கினா போதுங்க. ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணக்கூடாது, ட்ரை ஆகிடும். பாருங்கள், இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணால் போதுமானது. கொஞ்சம் நெகிழும், அப்புறம் கெட்டிப்படும். அந்த அளவுக்கு இருந்தால் போதுமானது. இப்போ பாருங்கள், இது கரெக்டாக இருக்குது. ஓரளவுக்கு ஷைனிங் வந்துச்சு. இப்போ அடுப்பை அணைச்சிடலாம்.
அடுப்பை அணைச்சிட்டு கீழே இறக்கி வச்சுருக்கேங்க. இப்போ இதோட பொட்டுக்கடலை பொடியை போட்டு கலந்துடலாம். இது ஜஸ்ட் அந்த எல்லாமே ஒன்று சேர்ந்து அந்த பூரணம் வந்து ஒரு நெகிழும் தன்மை நம்மளுக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி வந்துடும். ஒரு ஹோல்டு கிடைக்கும். அதனால தான் இந்த பொட்டுக்கடலை பொடி சேர்க்குறது. கொஞ்சம் கூடுதல் சுவையும் கொடுக்கும். இந்த மாதிரி கொஞ்சமாக 1 டீஸ்பூன் 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம போட்டால் போதுமானது. குவான்டிட்டி அதிகமாக இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் கூட்டி போட்டுக்கோங்க. மற்றபடி ஓவராக சேர்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. இப்போ பாருங்கள், இதுலேருந்து நம்ம உருண்டை செஞ்சு வச்சுக்கலாம். இப்போ பூரணத்தை நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு கிண்ணத்தில் மாற்றிட்டேங்க. நல்ல ரூம் டெம்பரேச்சர் வந்துருச்சு. நம்ம கைகளால் எடுத்துட்டு நம்மளுக்கு தேவையான சைஸ் உருட்டிக்கலாம். நான் சின்ன சின்ன போலியாக பண்ணணும்னு நினச்சேங்க. அதனால் ஒரு மீடியம் லெமன் சைஸ் அளவுக்கு உருட்டி வச்சுட்டேன். இப்போ இந்த மேல் மாவு கொஞ்சம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இந்த மாதிரி பாருங்கள், அது நல்லா வந்து அதில் இருக்கிற ஆயிலை வந்து அப்சார்ப் ஆகிற மாதிரி மறுபடியும் பிசைஞ்சிட்டாக்க நல்லா அப்சார்ப் ஆகிடும். அதுக்கு பிறகு இட்டால் போலி ரொம்ப நல்லா வரும். நான் இங்கே வச்சுருக்கிறது வந்து போலி சுடுறதுக்காகவே ஒரு ஷீட் கிடைக்குதுங்க. அது பெங்களூர்லேருந்து ஒரு கசின் அனுப்பிச்சாங்க. நீங்கள் வந்து ஒரு வாழை இலையிலையோ இல்லை வந்து வேறு சிலிக்கா ஷீட்லேயோ அதில் வேணால் தட்டிக்கலாம். இப்போ உருண்டை மாவுலேருந்து எடுக்கணும். மேல் மாவுலேருந்து உருண்டை எடுத்துகிட்டு இந்த மாதிரி இதில் பண்ணிக்கணும். அதுக்கு முதல்ல இதில் கொஞ்சமாக நெய்யாவது எண்ணெயாவது அந்த ஷீட்டில் பூசிக்கணும். அதுக்கு மேலே இந்த உருண்டையை வைக்கணும். நல்லா சுற்றி இந்த மாதிரி மேலே வரைக்கும் வர மாதிரி கவர் ஆகிற மாதிரி பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா மாவு இருந்தால் எடுத்துருங்க. நல்லா ஃபுல்லாக கவர் ஆகிருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த பக்கமும் அந்த பக்கம் 2 பக்கமும் பாருங்கள். உருட்டுறப்பயே இந்த மாதிரி லேசாக ஃப்ளாட்டன் பண்ண மாதிரி உருட்டிக்கோங்க. இப்போ இதை லேசாக கையில் தட்டிட்டு அதுக்கு மேலே இன்னொரு பிளாஸ்டிக் ஷீட்டில் கொஞ்சமாக எண்ணெய் பூசிட்டு இல்லைன்னா நெய் பூசிட்டு அதை அதுக்கு மேலே வச்சுருங்க. இப்போ நம்ம வந்து ஒரு சப்பாத்தி குழவியினால் ரோல் பண்ணலாம். இந்த மாதிரி ரோல் பண்ணுறப்ப நம்ம பார்த்திங்கன்னா ஒரே சைடாக வராது, ஈவனாக எல்லா பக்கமும் வரும். நல்லா மெல்லிசாக பொலியிட வரும். அதாவது மேல் மாவும் உள்ளே இருக்கிற பூரணமும் தளர்வு ஒரே மாதிரி இருக்கணுங்க. ஒன்று தளர ஒன்று கெட்டியாக இருந்தாக்கா உங்களுக்கு சரியாக வராது. மேல் மாவு எப்படி இருக்குதோ அதே மாதிரி கன்சிஸ்டன்சியில் தான் உள்ளே இருக்கிற பூரணம் இருக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ தான் நம்மளுக்கு வந்து பாருங்கள் எவ்வளோ மெல்லிசாக வேணாலும் இடறதுக்கு வரும். இந்த மாவு பிசைகிற பதத்தில் தான் எல்லாமே இருக்குங்க. இப்போ பாருங்கள், இது நல்லா இப்போ கையில் தட்டிட்டேன். எந்த இடத்துலையும் பிஞ்சி வரல. இப்போ இந்த ஷீட்டை எடுத்துட்டு நம்ம சூடான தோசைக்கல்ல இப்போ தலைகீழாக திருப்பி போடணும். பாருங்கள், இங்கே தோசைக்கல் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இதை கையில் நல்லா வாட்டமாக வச்சுட்டு இப்படி திருப்பணும். கொஞ்சமாக இப்போ கை விரல்கள் இப்படி எடுத்துகிட்டு இப்படியே தூக்கி விட்டிங்கன்னாக்க வந்துடும். இப்போ இதை பாருங்கள், அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். இப்போது இதுக்கு சுடுறதுக்காக வந்து பொதுவாக நெய் மட்டும்தான் நான் போடுவேன். நம்மளுக்கு விருப்பப்பட்டால் நெய்யும் எண்ணெயும் கலந்து போடலாம். அப்போ கூட வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ கீழ்பாகம் நல்லா வெந்த பிறகு நம்மளுக்கு திருப்பி போடணுங்க. நம்மளுக்கு பார்க்குறப்பே மேலே வந்து ஒரு மாதிரி பபிள்ஸ் தெரியும். அந்த மாதிரி டயத்தில் வந்து நம்ம பார்த்து திருப்பி போடலாம். 2 பக்கமும் நம்ம நெய் விட்டு சுட்டுக்கலாம். அதிகமாக நெய் விடணுங்கிற அவசியம் இல்லைங்க. மொத்தமாகவே 1/2 டீஸ்பூன் 2 சைடுக்கும் சேர்த்து போதுமானது. இந்த போலி பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் வச்சுருந்துருக்கலாம். அதாவது கிட்டத்தட்ட தேங்காய் போலின்னா கூட நம்ம அதை ரோஸ்ட் பண்ணியிருக்கோங்கிறதுனால ஒரு வாரம் வரைக்கும் வச்சுருக்கலாம், நல்லாயிருக்கும். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னாக்கா, உங்களுக்கு வந்து சிரோட்டி ரவை கிடைக்கலன்னாக்க மைதா மாவு யூஸ் பண்ணிவிட்டு மாவு பிசைஞ்சிக்கோங்க. அது மாதிரி செஞ்சால் தான் நம்மளுக்கு நல்ல மெல்லிசாக இடுறதுக்கு வரும். முழு கோதுமை மாவு போட்டிங்கன்னா இந்த அளவுக்கு வராது. ஆனால் கொஞ்சம் அது ருசியில் வந்து மாறுபாடு இருக்கும். இப்படி செஞ்சு பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா ப்ரெஸ் பண்ணி இப்படி ட்விஸ்ட் பண்ணிவிட்டு ஈவனாக இருக்கிற மாதிரி வந்து சுட்டு எடுக்கணும். நம்ம போடுறதுக்கு வந்து நெய் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். உங்களுடைய விருப்பம். நீங்கள் எந்த எண்ணெய் வேணால் விட்டுக்கலாம், உங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுறது. ஆனால் ப்ரிஃபரபிளி எல்லா போலிக்குமே கொஞ்சம் நெய் யூஸ் பண்ணிங்கன்னா வாசனையாக நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இன்னொரு தடவை இதில் போட்டிருக்கேன். நம்ம ஒரு போலி சுடுறதுக்குள்ளார கொஞ்சம் மீடியம் டெம்பரேச்சரில் வச்சுக்கோங்க. அதுக்குள்ளார இன்னொன்று வந்து இட்டு வச்சுக்கோங்க. அப்போ வந்து ஈஸியாக இருக்கும் சுடுறதுக்காக. இப்போ பாருங்கள், கீழ்பாகம் வெந்த பிறகு திருப்பிக்கலாம். நான் இங்கே காமிக்கிறதுக்காக நான்ஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்கேங்க. நீங்கள் வீட்டில் எப்போவுமே ரெகுலராக ஸ்வீட்ஸுக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனி ஹேண்டில் வச்ச பேன் வச்சுக்கோங்க. அந்த மாதிரி வச்சுருக்கேன். சப்பாத்தி சுடுறதுக்கு தனியாக, தோசைக்கு தனியாக, அந்த மாதிரி தனித்தனியாக வச்சுக்கணும். ஒன்று யூஸ் பண்ணது இன்னொன்றுக்கு யூஸ் பண்ணக்கூடாது பொதுவாக. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி சுட்டு எடுத்துட்டாக்க போலி ரெடி. இந்த பாருங்கள், ரெடி பண்ணிட்டேன். ரொம்ப சுவையான கோகோனட் போலி, தேங்காய் போலி தயார். இந்த மாதிரி போலியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய ஃபீட்பேக் வந்து எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லிவிட்டு எனக்கு வந்து மெசேஜ் போட்டிங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேங்க. விஷ் யூ ஆல் அ வெரி ஹாப்பி தீபாவளி. அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். தேங்க்யூ. நன்றி, வணக்கம். போல உணவு மற்றும் ஊட்டச்சத்து
பற்றிய பல விவரங்களை தெரிந்து கொள்ள மல்லிகா பத்ரிநாத் வீட்டு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு புத்தகங்கள் வேண்டும்னா நாங்கள் அனுப்புகிறோம். ஸ்க்ரீனில் தெரிகிற முகவரி மற்றும் ஃபோன் நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம்.